திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று மனம் மொழியாலே அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவன் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். திருக்கதவன் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவன் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி துவங்குவதற்காக நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி. வாங்க ஐயா. ஐயா 95வது பாட்டு என்ன ஊருன்னு கேக்குறாங்க ஐயா. என்ன ஊரு? திருக்கோணந்தகை. ஐயா இருங்க, அந்த ராயசரே நான் சொல்றேன் இருங்க. ஐயா ராஜா ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். முதலில் 4 பெருமக்கள் துதி. புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி, திருநாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திருத்தால் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார், ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி செய்கிறாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தார் அன்றே. சிற்றம்பலம். திருக்கோயில் திறப்பதற்கான பாடல். திலகவதி அம்மா படிக்கிறீங்களா? லலிதாமா எது படிக்க? திருப்பள்ளி வச்சு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமான் பேரானந்தத்தேம் பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாளுற்று பெண்ணை நேர் அம்மாழுங்கி அவங்களும் வரல, லைன்ல இவங்களும் வரல. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். பாட்டு படிங்கம்மா லலிதாம்மா. திருப்பள்ளி எழுச்சி. சொன்னீங்க ஐயா? திருப்பள்ளி எழுச்சி படிங்கம்மா. பாட்டு படிங்க, 10வது கடைசி பாட்டு. சரி. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆரன்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியல் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியல் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 215வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 93வது பதிகம். இப்ப நான் படிக்கிறதெல்லாம் பொது பதிகம்னு போட்டிருக்கோம். ஆனா திருநாவுக்கரசு நாயனார் திருப்பூந்துரத்திலே இருந்து பாடினார் என்று பட்டியலிட்டிருப்பார்கள். அதற்கான அந்த திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே 11வது தலமாக தஞ்சை திருவையாறு சாலையிலே அமைந்துள்ளது. இங்குள்ள பெருமான் புஷ்பவனநாதர், அம்பாள் சவுந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 390 பல்வகை தாண்டகத்தோடும். திருச்சிற்றம்பலம். சிவாயம். பெரிய புராண பாடல் எண் 390. பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனித்தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் இரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்திருந்தார். எல்லையில் பன்மை தொகை என்று அதெல்லாம் தனித்திருக்குறுந்தொகை என்று சொல்லி 5ஆம் திருமுறையில 91 - 100 வரைக்கும் உள்ள எல்லா பதிகங்களும் தனித்திருத்தொகை, அது பொது பதிகம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஞானசம்பந்த திருநாவுக்கரசு நாயனார் அதை திருப்பூந்துரத்தில இருந்து ஞாயிறும் திங்களும் தோயும் மடமைத்து உழவார பணி செய்து கொண்டதாவது பாடிய பாடல்கள். அதுல அந்த 95வது பதிகம் மட்டும் இலிங்க புராண திருத்தாண்டகம் திருக்குறுந்தொகை சொல்லி அந்த 95 மட்டும் திருவண்ணாமலையில். அது மற்ற எல்லா பதிகங்களும் திருப்பூந்துரத்திலே அருள் செய்யப்பட்டது என்று நம்முடைய SCKC பட்டியலிட்டிருப்பார். வாழ்க வாழ்க. அதனால அதுதான் எல்லையில் பன்மை தொகையும் ஏத்தி எம்பினர் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழா சில தென்னர்கள் மாசினை கழித்தாட்கொள்ள வல்லயம் ஈசனை இனி யான் மறக்கிற்பனே. இந்த பதிகத்துல எல்லா பாட்டிலையும் யான் மறக்கிற்பனே என்ற சொல் வருவதனாலே மறக்கிற்பனை எனும் திருக்குறுந்தொகை என்று தலைப்பிட்டிருப்பார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பொந்திக்கு விளக்காய புராணனை. 2வது பாட்டு. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம்.
புந்தி குவில காய புராணனை புந்தி குவில காய புராணனை சந்தி கன்னடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்தென்னுள்ளம் கொண்டானை மறப்பனே. அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்தென்னுள்ளம் கொண்டானை மறப்பனே. வந்து என் உள்ளம் கொண்டான். நாம் அவனை தேட முடியாது, அவன் என்னை வந்து அடைய வேண்டும். அதனால இத நம்ம நமசிவாயத்தை பலகால் ஓதினால் அது சிவாயன மந்திரமாக மாறி பெருமான் தானே வந்து என்னை ஆட்கொள்வான்னு மணிவாசகர் பாடியிருப்பார். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம் என பெற்றேன் தேனா இந்நபதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் பூந்து அடியேற்க அருள் செய்வார். அதுதான் வந்தென் உள்ளம் கொண்டான் என்று அப்ப சாமி பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மூணாவது பாட்டு. ஈசன் ஈசன் என்று அரற்றுவன் மாற்றுவனா சரி திலகவதி அம்மா அதற்கு வந்த சிற்றம்பலம். நமசிவாய ஐயா. ஈசன் ஈசன் என்றென்றும் அரற்றுவன். ஈசன் ஈசன் என்றென்றும் அரற்றுவன். ஈசன் தான் என் மனத்திற்பிரிவிலன். ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டேன். ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டேன். ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே. ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே. நன்றிங்க. சிவாயனம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்ற வகையிலே ஈசன் தன் தன்னையும் என் மனத்துக்கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே என்று நாம் பெருமானை மனதில் வைத்து செய்தால் நாம் செய்கிற செயலனைத்தும் சிவன் செயலாக மாறிப்போம். அதனாலே வினைகள் இல்லை என்று சொல்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஈசன் என்னை அறிந்தது அறிந்தனர். ஐயா நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு புது வரவு ஒண்ணு வந்திருக்கு. அந்த யுவஸ்டின்னு ஒரு குழந்தை வந்திருக்குங்க ஐயா. அது ஸ்கூலுக்கு போகணும், பாடுறதுக்கு முன்னாடி அந்த அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடுறேன்றாங்க ஐயா. பாடிட்டு பாட சொல்லிடலாமா? பதிகத்து நடுவில் பதிகம் முடிச்ச அப்புறம் பாட சொல். இந்த பதிகம் சரிங்க ஐயா. ஜி ராஜசேகரங்களா? ஆமா ஆமாங்க ஐயா, ராஜசேகரன். அதான் பதிகம் பாடிக்க முடியும் பார்க்கலாம். ரைட்டுங்க ஐயா. சரி ஓகே சரி. தர்ஷன் படிக்கிறீங்களா? தர்ஷன் இந்த பதிகத்தை வேற பாட்டு பாடினா அவங்க பாடலாம், இல்ல பதிகத்தை பாட்டு பாடுறாங்கன்னா பதிகம் முடிச்ச அப்புறம் பாடலாம். ரெண்டுல ஒண்ணு. தர்ஷன் வரீங்களா? பாடுறேன் ஐயா. பாடுங்க. 4வது பாட்டுதானே ஐயா? ஆமா நாலாவதுதான். ஈசன் என்னை அறிந்த தரிந்தனன் ஈசன் சேவடி ஏற்ற பெறுதலால் ஈசன் சேவடி ஏற்ற பெற்ற நீ ஈசன் நீயும் யான் மறக்கிற்பனே. ஈசன் தன்னை அறிந்தது நான் அவனை விட அவன் என்னை அறிய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தேனை பாலினை பாலசுந்தரம். வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. நமசிவாய ஐயா. நமசிவாய். தேனை பாலினை திங்களை ஞாயிற்றை வான வெண்மதி சூடிய மைந்தனை வேணிலானை மெலிவு செய்தியழல்
ஞானமூர்த்தியை நான் மறக்கிற்பனே. வேணிலானை மெலிவு செய்தியல் ஞானமூர்த்தியை நான் மறக்கிற்பனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை ஞானமூர்த்தியாக இங்கே காட்டுகிறார். என்ன? அறிவின் அறிவாக வாழ்க வாழ்க. கரும்பினை கட்டிய நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். கண்ணலை கரும்பு ஊரிய தேரலை மின்னலை மின்னனைய உருவானை பொன்னனை மணிக்குன்று பிறங்கிய என்னனை நீயான் மறக்கிற்பனே. என்னனை நீயான் மறக்கிற்பனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய. இந்த பாட்டுல அரும்பு போது மலர் என்று 3 வழியாக காட்டுகிறார். அரும்பு என்பது மொட்டு, போது என்பது மலரும் பலராத நிலை, அப்புறம் மலர் என்பது விரிந்தது. அரும்பு காய் மாதிரி இருக்கும், அது கனமா இருக்கும், அதுல வாசனை தெரியாது. மலர் விரிஞ்சிச்சுன்னா அழகிற இதெல்லாம் விரிந்த மனமெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப இடையில இருக்கிற போதுதான் மனம் பரப்புகிற இதுவா இருக்கும். அதனாலதான் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த இடத்துல 3ஐயும் காட்டுகிறார். அரும்பினில் பெரும்போது கொண்டு ஆய்மலர் விரும்பும் ஈசன். பெருமான் அந்த போதாகிய மலர்ந்தும் மலராத நிலையில இந்த காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் படிக்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாத அந்த நேரத்துல படிக்கிற அந்த பாடல் போதுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கண்ணலை கரும்பூரிய தேன். சிவா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா. அடியார் பெருமக்கள் பாரபோஜியம் சமர்ப்பியாமி தூபதீபம் அக்ராமி தூபதீபம் ஏராஞ்சன சமர்ப்பியாமி. திருவடி போற்றி போற்றி. சிவா 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 சிவா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். கரும்பினை கட்டியே கந்தமலர் துரும்பினை சுடர் ஜோதிகள் ஜோதியை ஐமினே வரும்போது கொண்டாய் மலர் வீர்மோ ஈசனை நான் மறப்பிக்கப்பேனே. அரும்பினே பெறும்போது கொண்டாய் மலர் வீர்மோ ஈசனை நான் மறக்கப்பேனே. நான் மறக்கப்பேனே. சிவாதி சிற்றம்பலம். நன்றியா. வணக்கம். ஐயா, அந்த பாட்டு ஏற்கனவே படிச்சாங்க. நீங்க அதுக்கு அடுத்த பாட்டு 7வது பாட்டு படிக்கலாம். அதே படிச்சுங்க. 7வது பாட்டு படிங்க. அதுக்கு அடுத்த பாட்டு படிங்க. ஐயா படிச்சாரு. கரெக்டா தான் ஐயா படிச்சுக்கிறாரு. ஏமா அரும்பினை போது மலர்னு அவங்க படிச்சாங்க. அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். அதுக்கப்புறம் அதே பாட்டே அவர் படிச்சாரு. இல்லைங்கய்யா, கண்ணாலைக்கும் தான் பார்த்தாரு. இவர் பண்ணாரு. பாடினது சரிப்பா. நான் பாடினது சரிப்பா. நான் பாடுறேன். அடுத்த பாட்டை மாறுறேன். துஞ்சும் போதும் கரும்பினை கண்ணலை கரும்பின் ஊரிய தேனை. 7வது பாட்டு. கரும்பினை கட்டியை கந்தமா சுரும்பினை ஜோதிகள் ஜோதியை அரும்பினையில் பெறும்போது கொண்டாய் மலர் விரும்போ ஈசனை நான் மறக்கிப்பேனே. அரும்பினையில் பெறும்போது கொண்டாய் மலர் விரும்போ ஈசனை
நான் மறக்கப்பேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சிவா. சரி சரி சரி. அடுத்து 7வது பாட்டு யார் பாட போறோம்? 8வது பாட்டுங்க ஐயா. சங்கரையா வாங்க. ஐயா நான் பாட்டாங்களா? இருங்க. பாடுங்க பாடுங்க ராஜாரியா பாடுங்க. துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் அந்த 7வது பாட்டு யாரும் பாடலையா? கண்ணலை கரும்பின் ஊரிய தேரல பாட்டு ஏன் விட்டு போகுது? ஐயா அது பாலசுந்தரம் ஐயா பாட்டாங்கய்யா. அது இவரு எங்க வீட்டுல பாடினாரு. நான் தேனை பாலினை பாடினேன். இவரு ஐயா பாடினாருங்கய்யா. ஐயா பாடினாரு. அதுக்குதான் நான் கரும்பு போது மலர்னு 3 வழியா சொல்லி, அரும்புன்னா மொட்டு, போதுன்னா மலர்ந்த மலராத நிலை, அப்புறம் மலர்னு சொல்லி நான் விளக்கம் சொல்லிட்டு அதுக்காக கணபதி ஐயா 7வது பாட்டு போன சொன்னேன். அவர் திரும்பி 6வது பாட்டே பாடிட்டாரு. இல்ல அவர் கரெக்டா பாடினேன்னு சொல்லிட்டாரு. சரி நான் விட்டுட்டேன். 7வது பாட்டு பாட சொன்னா இப்ப 8வது பாட்டு போயிட்டாங்க. 7வது பாட்டு மாறி இருக்கா ஐயா உங்களுக்கு? பாட்டு மாறி இருக்கா பாருங்க. கண்ணலைக்கும் கரும்புக்கும் மாறி இருக்கா பாருங்க. என்னுடைய புத்தகத்துல 7வது பாட்டு கற்பக யூனிவர்சிட்டியில போட்டுருக்குது. கண்ணலை கரும்பூரிய தேரலைன்னு 7வது பாட்டு. அதுல 6 தாங்க இருக்குது எங்க புக்ல. ஆனா பாலசுந்தரம் ஐயா அதான் பாடுறாரு. 6வது பாட்டுங்க ஐயா அது. 6 தான் இருக்கு. ஐயா நான் சொல்றேன். காசனை 1, குந்திக்கு 2, ஈசன் 3, ஈசன் எண்ணெய் 4, தேனை பாலினை 5, கண்ணலை கரும்பு 6, அடுத்தது கரும்பினை கட்டியை 7. அதான் ஐயா படிச்சார். மாறி இருக்கணும். 8வது துஞ்சும் போதும் சங்கரையா படிக்கணும். ஓகே. துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனே நினி நான் மறக்கிற்பேன் கிற்பனே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சும் போது நினைக்கும் நீதியை வஞ்சனேன் நான் மறக்கிற்பேன் என்று நாம் பெருமான் நினைத்தால் அவன் நம்மை மறவாதிருப்பான் என்று சொல்கிற பாடம். சரி, வாழ்க வாழ்க. சரி, 9வது பாட்டு வாங்க. சிற்றம்பலம். புதிய பூவினை புண்ணிய நாதனை, புதிய பூவினை புண்ணிய நாதனை, நிதியை நீதியை நித்தில குன்றினை, கதியை கண்டன் கருத்த கடவுளை, மதிய மைந்தனை நான் மறக்கிற்பனே, மதிய மைந்தனை நான் மறக்கிற்பனே. திருச்சிற்றம்பலம். பெருமானே மதியாகவும் மைந்தனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கருது கார்முகில். பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. கருகு கார்முகில் போல்வதோர் கண்டனை உருவ நோக்கியை ஊழி முதல்வனை பருகு பாலனை பால்மதி சோடியை மருவு மைந்தனை நான் மறக்கிற்பனே, மருவு மைந்தனை நான் மறக்கிற்பனே. சிவாய நம. இந்த இடத்துல பெருமானை மைந்தன் என்று மருவு மைந்தனை நான் மறக்கிற்பனே, அவன் என்னமாய் மைந்தனாக குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 94வது பதிகம். இதுல தொடர்பாலதே என்ற சொல்லை வைத்து பாடியிருக்கிறார். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4, நாழிகை 10-12, நேரம் 9:36 10:48, ராகம் இந்தோளம், பாடல தலம் காவிரி தென்கரையிலே திருப்பூந்துருத்தி தஞ்சை திருவையாறு பாதையில் உள்ளது. இங்கே உள்ள பெருமான் புஷ்பவனநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 390.
பல்வகை தாண்டகத்தோ பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பர் தானத்து அடைவு திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்தியிருந்தார். எல்லையில் பன்மை தொகையும் ஏற்றி இருந்தார் என்று பாடப்பட்ட திருக்குறுந்தொகைகள். 99 வரை உள்ள அந்த திருக்குறுந்தொகை பதிகங்கள். வாழ்க வாழ்க. அண்டத்தானை அமரர் தொழப்படும் பண்டத்தானை பவித்திரமா திரு முண்டத்தானை முற்றாத இளம்பிரை துண்டத்தானை கண்டீர் தொடர்பாலதே. அந்த இளம்பிறை துண்டு என்று அவன் தேய்ந்து போன அந்த இளம்பிறையை தூக்கி தலைமையிலே வைத்து அதன் வளர் பிறையாக ஆக்கினான். அவனை நாம் தொழுதால் நாமும் அவனை அடைந்தால் நம்மையும் தூக்கி தலைமையிலே வைத்துக் கொள்ளும் சந்திரசேகராக இருப்பான் என்று சொல்கிற பாடு. வாழ்க வாழ்க. தன்னை அடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கும் பிறான் என்று சொல்லுவார்கள். அதனாலே தேய்ந்த துண்டத்தை எடுத்து தலைமையிலே வைத்து வளர்மதியாக்கினான் என்று சொல்ற அவன் பாடம். வாழ்க. முத்தப்பானை. அம்மா வாங்க. யாரு ஐயா? அவங்க இல்லையா? சரி, அடியேன் படிச்சடையா. முத்து ஒப்பானை உழைத்து எழு கற்பக வித்து ஒப்பானை விளக்கு இடைநேர் ஒளி ஒத்து ஒப்பானை ஒளிர் பவளத்திரள் தொத்து ஒப்பானை கண்டீர் தொடர்பாலதே. அப்ப பெருமான் முத்தாக இருக்கிறான், வித்தாக இருக்கிறான், அந்த ஒளியை ஒத்து இருக்கிறான், பவளத்திரளை தொத்து திரட்சியாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பண்ணொத்தானை பவளத்திரள். பண்வொத்தானை பவளம் திரண்டது ஓர் வண்ணத்தானை வகை உணர்வான் தன்னை என்னத்தானை இளம்பிறை போல் வெள்ளை சுண்ணத்தானை கண்டே தொழற்பாலதே. சுண்ணத்தானை கண்டே தொழப்பாலதே. கண்ணால் யானும் கண்டேன் காண்கே என்று கண்ணத்தானை கண்டே தொடர்பாலதே என்று சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது விடலை யானை. ஐயா நான் பாடட்டுமா? பாடுவா. படிங்க. அடுத்தது கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். விடலை யானை விரை கமழ்த்தேன் கொன்றை படலை யானை பலித்திருவான் செல்லும் நடலை யானை நரி பிரியாததோ சுடலை யானை கண்டி தொடர்பாலதே. வாழ்க வாழ்க. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் பெருந்துரையான் என்று ஆவணி மூலத்துல நரியெல்லாம் பரியாக்கி கொண்டாந்தான்னு மணிவாசருடைய வரலாற்றுல சொல்லுவாங்க. அதை இங்க நடலையானை நரி பிரியாததோ என்று நரியை பரியாக்கிய நாடகத்தை செய்தான் என்று சொல்கிற பாடலாக இந்த பாடலை காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. பருதி யானை பல்வேறு சமயங்கள். பருதி யானை பல்வேறு சமயங்கள் கருதி யானை கண்டார் மனமேவிய பிருதி யானை பிறரறியாதோதோ சுருதி யானை
கண்டீர் தொடர்பாலதே சுருது யானை கண்டீர் தொடர்பாலதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பிறர் அறியாததோ சுருதி யானை என்பது நமக்கு இந்த திருமுறை தமிழோசை பாடுகிற அன்பர்களுக்கு சுருதியாக திகழ்வது அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை உணராதவர்களை பிறர் அறியாததோர் சுருதியானை என்று சொல்லி அந்த சுருதியான் அஞ்செழுத்தின் அடையாளம் இருக்கிறான், அவனை கண்டு தொழ வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். என ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் வாமுடியப்பர் என்று அஞ்செழுத்தாக இருக்கிற அவனுடைய அந்த உருவத்தை நாம் கண்டு தொழுதல் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஆதி யானை அமரர் தொழப்படும். ஐயா வாங்க. சரியா? அடியேன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்க முன்சமையா. ஆதியானை அமர தொழப்படும் நீதியானை நியம நெறிகளை ஓதியானை உணதற்கரியதோர் சோதியானை கண்டி தொடர்பாலதே ஆதியானை அமர தொழப்படும் நீதியானை நியம நெறிகளை ஓதியானை உணதற்கு அரியதோர் சோதியானை கண்டே தொடர்பாலதே. சிவாய நம. நன்றி ஐயா. எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனேன்னு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தை சேர்க்கிறார் பாடுவார். அதனால அந்த எண்ணில் ஆகமத்தை இயம்பிய பெருமான் அவன் அதனாலே நியம நெறிகளை ஓதியான். அப்படி ஓதி அவனை உணர்தற்கரியனாக இருக்கிறான். அப்ப அவன் எப்படி உணர்வது? அஞ்செழுத்தி ஓதி உணரலாம். அதனாலே அவன் சோதியான் என்று சொல்லி அவனை தாம் தொடர்பாலதே என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. மூலத்தானே ஞாலத்தானே. ஏழாவது பாட்டு. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஞாலத்தானை நல்லானை வல்லார் தோழும் கோலத்தானை குணப்பெறும் குந்தினை மூலத்தானை முதல்வனை மூவிலை மூலத்தானை முதல்வனை மூவிலை சூலத்தானை கண்டி தொழற்பாலதே சூலத்தானை கண்டீர் தொழற்பாலதே. திருச்சிற்றம்பலம். மூவிலை சூலத்தானை கண்டிருந்து பெருமான் திரிசூலத்தை தாங்கி நிற்கிறான். அது நம்முடைய மும்மலங்களை மும்மல காரியம் செய்வதற்காக சொல்வார்கள். மாயை இதனை உதரவும் வல்வினை தொடவும் மலம் சாய அமுக்கமான மும்மல காரியத்துக்காக அவன் மூவிலை சூலம் தாங்கி இருக்கிறான். அதுதான் அவன் திரிசூலம்னு சொல்றான். வாழ்க வாழ்க. ஆதிப்பால் அட்டமூர்த்தி. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி. ஆதிபாலட்ட மூர்த்தியை ஆனஞ்சும் வேதிப்பானை நம்மேல் வினை வெந்தர சாதிப்பானை தவத்திரை மாற்றங்கள் சோதிப்பானை கண்டி தொழ பாலதே சோதிப்பானை கண்டி தொழிற்பாலதே. சிவா. ஆனஞ்சும் வேதிப்பானை என்று ஐந்தெழுத்தாகிய தமிழ் வேதத்தை ஓதக்கூடியவனாக நம்மை ஓதுவிப்பவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நீற்றினானே நிகரின் போவன. 9வது பாடல். நித்திலா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
நீற்றினானை நிகரில் வெண்கோவன கீற்றினானை கிளரொளி செஞ்சடை ஆற்றினானை அமரர் தம் ஆருயிர் தோற்றினானை கண்டீர் தொழற்பாலதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தேவர்களெல்லாம் கூட இந்த சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி அவர்களையும் இங்கே தேவர்களும் இங்கே வந்து உய்வதற்காக தேவர்களுக்கும் உயிர் கொடுக்கிற பெருமானவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து விட்டினானே விஞ்ஞான சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். விட்டித்தானே மெய்ஞானத்து மெய்ப்பொருள் கட்டிட்டானே கணங்குழை பாலன்பு பட்டிட்டானே பகைத்தவர் முப்புறம் சுட்டிட்டானே கண்டீர் தொடர்பாலதே பட்டிட்டானே பகைத்தவர் முப்புறம் சுட்டிட்டானே கண்டீர் தொடர்பாலதே. திருச்சிற்றம்பலம். சிவா. அன்பு பட்டினானை அவன் பெருமான் அன்பின் வடிவமாக சிவமாக இருக்கிறான். அவன் முப்புறங்களை சுட்டு மும்மல காரியம் செய்தான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பொற்றினானை ராவணன் என்முடி. தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க. முற்றினானை ராவணன் நீள்முடி ஒற்றினானை ஒரு விரலாலுற அற்றினானையோர் பெண்டலை பாம்பரை சுற்றினானை கண்டீர் தோழற்பாலதே பற்றினானையோர் வெண்டலை பாம்பரை சுற்றினானை கண்டீர் தோழற்பாலதே. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாம்பு அறை சுற்றினான் என்று சொல்லி அந்த தாரகாவனத்து முனிவர்கள் பகைமை கருதி அனுப்பி அந்த பாம்பை நட்பாக்கி தன்னுடைய திருமேனியிலே இட்டு கொண்டான். அதனால பகையையும் நட்பாக்குகிற பெருமான் அவனை தொழுது நாம் முயலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நேற்றுக்கு நாகப்பட்டில இருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டாங்க போது அந்த அந்த செய்தி படுன்னு நான் உங்களத நினைச்சேன். ஆமாங்க ஐயா. சொல்லிட்டு அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஞாபகம் வச்சு. அடுத்து 95வது பதிகம். இது இலிங்க புராண திருக்குறுந்தொகைன்னு சொல்லி பெருமான் அருவமாகவும் இல்லாமல் உருவமாகவும் இல்லாமல் அருவுருவமாக காட்சி தருகிறான். அந்த அருவுருவம் தான் இலிங்கம் என்று சொல்லி அதை பற்றிய செய்தியை சொல்கிற இந்த பதிகம். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இதை பாடிய இடம் திரு அண்ணாமலை என்று சொல்வார்கள். நடுநாட்டிலே விழுப்புரத்திற்கு மேற்கே உள்ளது. பெருமான் திரு அண்ணாமலையான், அம்பாள் உண்ணாமலையாள் என்று சொல்லி இதற்கான அந்த பெரிய புராண பாடல் செங்கன் விடையார் புராண பாடல் 312. சரி. 312. செங்கன் விடையார் திருவண்ணாமலையை தொழுது வலம் கொண்டு துங்கவரையின் மிசை ஏறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்த திருநாவுக்கரசர் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலும் பெருமை சாதித்தார். திருவண்ணாமலையை நினைத்தவுடனே திருமாலும் பெருமனும் தேடியும் காணாத பெருமான் சோதியாக நின்றான். அந்த சோதிதான் அண்ணாமலையாக இருக்கிறது என்று உணர்ந்து அந்த திருவண்ணாமலை செங்கண்கான் திருவண்ணாமலையை தொழுது வலம் கொண்ட போது
நாவுக்கு அந்த காலத்திலேயே அண்ணாமலை பெருமானுடைய திருமலையை வலம் வந்து தொழுதிருக்கிறார் என்று போது அதுபோது பாடிய இந்த பதிகம் என்று சொல்வார்கள். முதல் பாட்டுல எங்க நடராஜையா பாடினா நடக்கும். ஏன்னா அவர்தான் திருவண்ணாமலை பிரியர். அவங்க அப்பா அங்க திருவண்ணாமலை ஒர்க் பண்ணவர். சௌரவன் ஐயா. புக்கணைந்து புரிந்து அலரிட்டிலர் 595:1. சரிங்கய்யா. 595:1 சிவபெருமானே. இலிங்க புராண திருக்குறுந்தொகை திருவண்ணாமலை பாட்டு. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பதிகம் படிப்பான். இந்த பதிகத்தை யாரும் படிக்கிறது அது அண்ணாமலை படிகன்னு யாரும் பொதுவா படிக்கிறது இல்லை. அது பொதுன்னு போட்டதுனால அதெல்லாம் விட்டாங்க. ஆனால் இது அண்ணாமலையில் பாடப்பட்டதுல நாவுக்கரசர் பெருமான் சேக்கிழார் பெருமான் பாடி இருக்கிறார். இப்ப அந்த பெரிய பாடதான் 312 ஐயா படிச்சாரு. இப்ப முதல் பாட்டை நடராஜன் படிப்பார். நன்றிங்கய்யா. திருவடி வணங்குகிறேன் சார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புக்கணைந்து புரிந்தலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் புக்கணைந்து புரிந்தலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திட்டிலர் சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கும் காணல் உற்றாரங்கிருவரே சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணல் உற்றாரங்கிருவரே. சொக்கணைந்த சுடர் ஒளிவண்ணனை அவ யாரு? சொக்கன்னு அழகன்னு பேரு. அந்த சொக்கணைந்த சுடரொளி வண்ணன் என்ன பண்ணா? சோதி வடிவாக நின்ற போது திருமாலும் பரமனும் யான் எனது என்ற செருக்கினாலே அவரை காணையார்கள் மிக்கு காணலுற்றார் அங்கு இருவரே. முதல்ல பெருமானை அடிய முடியும் தேடப் போனார்கள், காண முடியவில்லை. அவன் சோதி வடிவாக தோன்றினான். அப்பொழுது அவனை கண்டு வணங்கினால மிக்கு காணலுற்றார் அங்கு இருவரே என்று அந்த இருவர் யாரு? திருமாலும் பரமனும் என்று சொல்லுவார்கள். அதனால இதுக்கு இலிங்க புராண திருக்குறுந்தொகைன்னு பேரு. வாழ்க வாழ்க. 2 அலரும் நீரும் கொண்டு ஆட்டி தெரிந்து திருவண்ணாமலையை மலம் வரும்போது இந்த பதிகத்தை பாடணும்னு சேக்கிழார் பாடியிருக்கார். செங்கண்மால் திருவண்ணாமலை தொழுது வலம் கொண்டு அப்புறம் தொங்க வரை மேல் ஏறி தொழுதார் என்று சொல்கிற போது மலையை வலம் வந்து மலை மேலே ஏறி பெருமான் அவரோட காலத்துல பெருமான் மலை மேல இருந்திருக்கார். அங்க போய் மலை மேல ஏறி தொழுதார். இப்ப கிழக்கு கோயில் பின்னாடி கட்டினது. அங்கேயே முன்னாள் காலத்துல கோயில் இருந்து இருக்கிறது. அதன் அடையாளமாக இப்ப அந்த பாறை மட்டும் அங்கதான் இப்ப உலக்கேத்துறாங்க. நன்றி நன்றி. அதனால மலை வலம் பெறுகிற போது இந்த பதியத்தை படிக்கணும். ஆனா எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாம் என்னென்னவோ பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா அப்பர் சாமி பதிகத்தை படிக்கிறது இல்லை. நம்மளா அதை உணர்ந்து படிக்கணும். ஆனா அந்த பதிகத்தை பாடினால் நாம் திருவண்ணாமலை வலம் வந்த புண்ணியத்தை இருந்த இடத்தில் இருந்து பெறலாம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 2வது அகரும் நீரும் கொண்டு ஆட்டி தெரிந்தில. 2வது பாட்டு. என்ன பாட்டுங்களா ஐயா? நீங்க படிங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா படிப்பாங்க. பாடுங்க. அலரும் நீரும் கொண்டு ஆட்டித்தெளிந்திலர் திலக மண்டலம் தீட்டி திரிந்திலர் உலகமூர்த்தி ஒளி நிற வண்ணனை செலவு காணல் உற்றார் அங்கு இருவரே செலவு காணல் உற்றார் அங்கு இருவரே. திருவண்ணாமலைய வலம் வரும்போது இந்த பதிகத்தை சொல்லி வலம் வரணும்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி வர திருவண்ணாமலை போக முடியாதவங்க இங்க இருந்த இடத்திலிருந்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் அதன் மூலமாக அண்ணாமலை பெருமானை வலம் வந்த புண்ணியம் நாவுக்கரசர் வழியாக நமக்கு கிடைக்கும் என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டார். அம்மா வாங்க. சிவாய நம ஐயா.
ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டில பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர் காப்பு கொள்ளி கபாலிதன் வேடத்தை ஓப்பி காணலுற்றார் அங்கு இருவரே. காப்பு கொள்ளி கபாலிதன் வேடத்தை ஓப்பி காணல் உற்றார் அங்கு இருவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. யான் எனது என்ற செருக்கினாலே பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் தேடி போறேன்னு 2 பேரும் அன்னமாகவும் பன்றியாகவும் சென்று காண முடியாத போது பெருமான் சோதி வடிவாக தோன்றினான். அப்படி தோன்றி அந்த பெருமானை ஓப்பி காணலுற்றார் அங்கிருவரே. அப்ப சோதி வடிவாக பெருமானை கொண்டனர். பெருமானை சோதி வடிவாக காணும் போது நம்ம கையில பூ வச்சிருக்கணும், அதை வச்சிருக்கணும், இதுவும் தேவையில்லை. பெருமானுடைய நினைப்பு ஒன்று அந்த உள்ளத்தில் சோதியாக வந்து அமையும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நீயும் பாலும் கொண்டு ஆட்டி நினைந்தில. சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா ரிவர்ஸ் பண்றாங்களாம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. யுவஸ்ரீ யாரு? அவங்க பொண்ணுங்கய்யா. இந்த பாட்டை பாட சொல்லுங்க. இந்த பாட்டை அவங்க பாட முடியுமான்னு தெரியல. யுவஸ்ரீ படிப்பியா? படிக்கிறாங்களா? பெரிய விஷயம். வாங்க செல்வி அம்மா கொஞ்சம் இருங்க, இந்த பாட வச்சிடலாம் குழந்தைய. மைக் பக்கத்துல வச்சுக்க. கடலடி தோழது உயும் நல்லால் கொண்டிங்கு ஆட்டாடி அழுது ஆழ்கொள்ளு பட்டு ஓனகாந்தன் தளி பாட்டுக்கு போயிட்டாங்க. நெய்யும் பாலும்னு சொன்னாங்க, அவங்க அங்க போயிட்டாங்க. நெய்யும் பாலும் நிற்றல் பூசனை கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உய்ய நல்லான்னு அங்க போயிட்டாங்க. இந்த பாட்டு பாருங்க, நெய்யும் பாலும். ராசரையா ஒரு விண்ணப்பம், சின்ன விண்ணப்பம். எந்த பதிகம் போகுது வேற பாட்டு பாடிட்டாங்க ஐயா. சரிங்க. நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லு வர பாட்டு எடுத்து பாடிட்டாங்க அவங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒண்ணு பண்ணுங்க ராசரையா. எந்த பதிகம் போதோ அந்த பதிகத்தை வந்து நாளைக்கு இந்த பதிகம் தான் வரப்போகுதுன்னா அந்த பதிகத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஏதாவது ஒரு பாட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ராஜா ஐயாவுக்கு போன் பண்ணுங்க. அந்த பதிகத்தை வந்து பாட விட்டுடலாம். சரியா? சரிங்க. நல்லது நல்லது. வாங்க செல்வி அம்மா வாங்க. நம்ம டெய்லி படிக்கிறோம், பதிகம் தான் படிக்கிறோம் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த பதிகத்தை நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பதிகம் இது 95வது பதிகம்னா நாளைக்கு 96வது பதிகம். அப்படி வச்சுக்கணும் கணக்கு. அதுல எந்த பாட்டு அவருக்கு வருதோ நல்லா படிக்க முடியுதோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பதிகத்துல ஏதாவது ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கிரண் இவங்க படிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி படிக்கலாம். வேற ஒண்ணு இல்லை. தர்ஷன் கிரண் படிக்கிற மாதிரி அந்த அந்த பதிகம் 96வது பதிகத்தை 97வது பதிகத்துல எந்த பாட்டு அந்த ஒரு பாட்டை எடுத்து அதை அந்த பயிற்சி பண்ணிட்டு அதை படிச்சிடலாம். ஏன்னா திருமுறை தமிழ் வந்து நம்ம படிக்கிற அதுல படிக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சி இல்லையா? இதுல வேற பாட்டுலாம் இதுல கொண்டாந்து பாட முடியாது. இங்க நெய்யும் பாலும் பாடணும். அவங்களுக்கு தெரிஞ்ச நெய்யும் பாலும் பாட்டை எடுத்து பாடிட்டாங்க. இப்ப இந்த இதுல வர 5வது பாட்டு 4வது பாட்டு அவங்க ஐயா படிக்கலாமா? புத்தகம் வந்து அவ படிக்கலாம், இல்ல வேற யாராவது படிக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய. நெய்யும் பாலும் கொண்டு ஆட்டி நினைந்திலர், நெய்யும் பாலும் கொண்டு ஆட்டி நினைந்திலர், பொய்யும் போக்கமும் போக்கி புகழ்ந்திலர், ஐயன் வெய்ய அழல் நிற வண்ணனை, ஐயன் வெய்ய அழல் நிற வண்ணனை,
மெய்யை காணலுற்றார் அங்கு இருவரே. மெய்யை காணலுற்றார் அங்கு இருவரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஐயன் வெய்ய அழல் நிற வண்ணனை மெய்யை காணலுற்றார் அங்கு இருவரே. இந்த பெருமான் இந்த உலகத்தை ஐம்பூதங்களாக படைத்தான். அந்த 5 பூதங்கள்ல நெருப்பு ஒண்ணுதான் இருக்கிறதுலயே தூய்மையான பொருள். தானும் தூய்மை, தன்னை சேர்ந்த பொருளையும் தூய்மையாக்கும். நிலம் அழுக்கு, தன்னை சேர்ந்த பொருளையும் அழுக்காக்கிவிடும். நீரு நம்ம கையை சுத்தமாக பயன்படுத்தலாம், ஆனா அது கழுவுன அந்த தண்ணி அழுக்காயிடும். காற்று உள்ள போதுல ஆக்சிஜனா வெளில சொல்ல இது கார்பன் டை ஆக்சைடா வெளில வந்துடும். அதே மாதிரி வானம் மேகம், கருமேகம், வெண்மேகம். அதுவும் வெண்மை கருமை என்ற 2 உண்டு. ஆனால் அது நெருப்பு என்பதுதான் தூய்மையின் அடையாளம். தானும் தூயது, தன்னை சேர்ந்த பொருளையும் தூய்மையாக்க வல்லது. அதனால்தான் பெருமானை தீமுகத்திலே கண்டு வழிபடுதல். அதனாலதான் இங்க என்ன பண்ணாரு, ஐயன் வெய்ய அடல் நிற வண்ணனை மெய்யை காணலுற்றார் அங்கு இருவரே என்று சொல்லி அவர்களை அந்த பெருமானுடைய திருவுருவத்தை அடியும் முடியும் காண முடியாது தேடியவர்கள் அடல் நிற வண்ணனை அந்த அந்த ஜோதியை கண்டு வழிபட்டார்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. எருக்கங்கண்ணி கொண்டு மணிவண்ணன் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு புதுசா, பாடுறீங்களா? திலகவதி அம்மா வாங்க. திலகவதி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எருக்கம் கண்ணி கொண்டு இண்டை புனைந்திலர். எருக்கம் கண்ணி கொண்டு இண்டை புனைந்திலர். செருக்க கோவணம் பீரியுடுத்திலர். கருக்கினார் சென்று தாழ்சடை அண்ணலை நெருக்கி காணலுற்றார் அங்கு இருவரே. கருக்கினார் சென்று தாழ்சடை அண்ணலை நெருக்கி காணலுற்றார் அங்கு இருவரே. சிவாய நம. அந்த தருக்கு என்பது யான் எனது என்னும் செருக்கு என்று சொல்வார்கள். அந்த தருக்கினால் காண முடியாத பெருமானை சோதி வடிவத்திலே நெருக்கினால் காணலுற்றார். நெருக்கு என்பது நெருப்புன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அதனால நெருக்கினால் காணலுற்றார், நெருப்பு வடிவத்திலே தீமுகத்திலே கண்டார்கள். வாழ்க வாழ்க. மரங்கள் ஏறி மலர் பறித்தில. லலிதா பாலசுந்தரம். அடுத்தது வாழப்பாடி சித்ரா. மரங்கள் ஏறி மலர் பறித்திட்டிலர். நிரம்ப நீர் சோமந்து ஆட்டி நினைந்திலர். உரம் பொருந்தி ஒளி நிற வண்ணனை நிரம்ப காணலுற்றார் அங்கு இருவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. புறம் பொருந்திய ஒளிரினனை நிரம்ப காணலுற்றார். கண்ணு நிறைய காணல. அண்ணாமலை பெருமான் சோதி வடிவா இருக்கிறார். அவனை கண்ணிரம்ப காணலாம் என்ற வகையிலே நிரம்ப காணலுற்றார் அங்கு இருவரே என்று சொல்லி அது திருமாலும் பெருமனும் ஜோதி விடுவாக்கனதை நாமும் கண்டு மகிழலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. கட்டுவாங்கம் கபாலங்கை கொண்டேன். சொல்லுங்க ஐயா. படிக்கும். திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. நமச்சிவாய். கட்டுவாங்கம் கபாலங்கை கொண்டிலர். அட்டமாங்கம் கிடந்து அடி வீழ்ந்திலர். சிட்டன் சேவடி சென்றெய்தி அணிய பட்ட கட்டமும் முற்றாரங்கு இருவரே. பட்ட கட்டமும் முற்றாரங்கு இருவரே. திருச்சிற்றம்பலம். நமசிவாய. அவர்கள் பட்ட கட்டம் எது? பெருமானை தேடுகிறேன் சொல்லி
அன்னப்பறவையாக மேலே போனாங்க, பறவையாக பன்றியாக கீழே போனாங்க. அதுதான் அவர்கள் பட்ட கட்டம். அந்த கட்டத்திலிருந்து அந்த கட்டம் என்று கஷ்டம் என்ற சொல்லுதான் கஷ்டம்னு மாறி போச்சு. கட்டம் என்ற சொல்லுக்கு துன்பம் என்ற பொருள், துன்பப்படுதலுக்கு கட்டம்னு பேரு. அத கஷ்டம் என்ற சொல்ல வடமொழியில மாத்தி விட்டாங்க. அதனால பட்ட கட்டம் எது? பெருமானை அடிமுடி காணன் என்ற அன்னப்பறவையாகவும் அன்னமாய் விதும்பு பறந்து என் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். திருவிசைப்பா பாட்டு. அப்படி போய் பறந்து போனார்கள். அப்படி பறந்த பெருமானை சோதி வடிவிலே எளிமையாக காட்டினான். அவனுடைய இந்த சோதி என்பது அவனுடைய எளிமை தன்மை என்பதை அந்த திருவிசைப்பா ஆசிரியர் சொல்லி காட்டினார். அன்னமாய் விரும்பு பறந்து அயன் தேட அங்கானே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். முன்னம்மாள் அறியா முதல்வனாம் ஒருவா பாட்டு. அதனால அந்த பெருமானை பட்ட கட்டம் தீர அவர்கள் சோதி வடிவாக கண்டார்கள். அதை நாமும் கண்டு மகிழலாம். நமக்கும் அந்த காட்சி கிடைக்கிற வகையில அண்ணாமலை பெருமான் வாழ்க வாழ்க வாழ்க. வெந்த நீரு விளங்க அணிந்து. 8வது பாட்டு. திருச்சிட்டம்பலங்க ஐயா. வெந்த நீரு விளங்க அணிந்திலர் கந்த மாமலர் இண்டை புனைந்திலர் எந்த ஏறுகந்து ஏறி ஏறி வண்ணனை அந்தம் காணலுற்றார் அங்கு இருவரே. நன்றிங்க. அறமாகிய ஏறு என்பது அறத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அறம் என்பது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். அதனால நாம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவன் எருதாகிய அந்த ஏற்றின் மேலே ஏறி வந்து காட்சி அளிக்கிறான். அதுதான் அந்த பிரதோஷத்தை அவங்க காட்டுற காட்சி. ரிஷப காட்சின்னு சொல்றாங்களே, அது மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அறம் ஆகிய எருதேறி வருகிறான். அது என்ன பண்ணும்? நெல்லு உழுதா நெல்லை நமக்கு உழுதுட்டு வைக்கோல அது எடுத்துக்கும். அரிசியை நம்ம கழுவி எடுத்தா அந்த கழுவுன தண்ணி அது சாப்பிடும், சோறை நம்ம சாப்பிடுவோம். அதனால அது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாக உழைப்பின் பலனாக திகழ்கிற அந்த ஏறு அது மனதில் தூய்மையை உண்டாக்கும். அதை நினைவுபடுத்த மாதிரி பெருமான் எருதேறி வருவான். அந்த பெருமான் இங்கே அந்தம் காணலுற்றார் அங்குன்ற எரிவண்ணனாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இளையெழுந்த இருங்குவளை மலர். சங்கரையா வாங்க. இளையெழுந்த இருங்குவளம் மலர் இளையெழுந்த இருங்குவளை மலர் இளம் செய்து பிணைத்து அடியிட்டல களவு செய் தொழில் காமனை காய்ந்தவன் அளவு காணல் உற்றார் அங்கு இருவரே அளவு காணல் உற்றார் அங்கு இருவரே. திருச்சிற்றம்பலம். களவு செய்தொழில் காமனை காய்ந்தவன். எல்லாரும் பெருமான் மேல பூச்சொறிவார்கள். எதுக்கு? பெருமான் மேல அன்பினாலே பெருமான் வழிபடுவதற்காக. ஆனா இவன் என்ன பண்ண, காமன் என்ன பண்ணான்? அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அந்த ஐங்கனை எய்தான் என்று சொல்லி, அதனாலே அவன் செய்த செயல் களவு தொழில். அதனால அப்படி களவு தொழில் செய்த அந்த காமனை காய்ந்த பிரானாக சோதி வடிவனாக திகழ்கிறான் என்பதை களவு செய்தொழில் காமனை காய்ந்தவன் அளவு காணலுற்றார் அங்கு இருவரே. வாழ்க வாழ்க. அடுத்து கண்டி பூட்டி கபாலங்கை கொண்டில. பட்டம்மாள் வாங்க. ஐயா அடுத்த பாட்டு யார் ஐயா பாட சொல்ல போறீங்க? அடுத்தது அடியேன் படிக்கிறையா? அப்ப ஐயா பெரிய ஐயா படிச்சிடுங்க ஐயா இந்த பாட்டு நீங்க. படிங்க. டைம் இருக்குமா எல்லாரும் படிக்கிறதுக்கு? இன்னைக்கு
சரி பார்க்கலாம். கண்டி பூட்டி கபாலங்கை கொண்டிலரு விண்டவான் சங்கம் விம்ம வாய்த்திலரு அண்டமூர்த்தி அழல் நிற வண்ணனை கண்டி காணலுற்றாரங்கு இருவரே கண்டி காணலுற்றார் அங்கு இருவரே. கண்டி காணுதல்னா அந்த நிலத்தை தோண்டி போனார் இல்லையா, அத பன்றி உருவாய் நிலத்தை தோண்டினாரே அத கண்டி காணலுற்றார் என்று சொல்றார். கண்டி பூணுதல் என்பது அந்த ருத்ராட்சம் தான். அது கண்டிதான் சொல்லு. அந்த கண்டிகை பூண்டான் என்பது திருமுறையில வருகிற சொல்லெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க ருத்ராட்சம் அதை வடமொழியில மாத்திட்டாங்க. கண்டி பூண்டி கபாலம் கை கொண்டிலர் பெருமான் அந்த கண்டி என்று சொல்கிற சிவமணின்னு சொல்லுவாங்க. அது கைலாய மலையில மட்டுமே காய்க்கும் அப்படின்னு சொல்ற அந்த சிவமணிய கண்டி பூண்டு கையிலே கபாலமேந்தி நம்முடைய யான் எனது என்ற செருக்கை கையிலே தான் பிச்சையாக ஏந்துகிற பெருமானாக இருக்கிறான். அந்த பெருமான் அண்டமூர்த்தியாக இந்த உலகத்தை நமக்கு தந்த அண்டமூர்த்தியா இருக்கிறான். அவனை கண்டி காணலுற்றார் இருவரை. வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு தான் இலிங்கபுரத்தை. அந்த இலிங்கம் என்ற சொல்லை தாங்கி வருகிற பெருமான் செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி தெரிந்து அவலர் காண்கிறார் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி. இப்ப மணி 5:20 ஆயிடுத்து. ஆனா இந்த கடைசி பாட்டை படிக்கிற நேரம் இல்லை. ஆனா நான் நாளைக்கு இந்த பாட்டை எல்லாரும் படிச்சுட்டு அடுத்த பதிவுக்கு போயிடலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. நாளைக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போதே இந்த பாட்டை எல்லாருமா சேர்ந்து படிச்சு அண்ணாமலை பெருமானை வணங்கி விட்டு அடுத்த பதிவுக்கு போயிடலாம். வாழ்க. இந்த பாட்டை நான் சொல்லிடுறேன். இதை இதோட இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு திரும்ப ஆரம்பிக்கலாம். செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்து அவர் காண்கிறார் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே. அப்ப இந்த இலிங்க வடிவம் என்பது அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட அருவுருவமான வழிபாடு என்று சொல்லி அந்த அருவுருவ வழிபாட்டிலே அவன் இலிங்கமாக தோன்றி நமக்கு அருள் செய்த புண்ணியமூர்த்தியாக அண்ணாமலை பெருமான் இருக்கிறார் என்று அப்பர் பெருமான் காட்டிய இந்த பாடல். இதோட இந்த நிறைய நிகழ்ச்சி செய்வோம். நாளைக்கு ஆரம்பிக்கல எல்லாரும் இந்த பாட்டை ஆளுங்களோட படிச்சிடலாம். நன்றி நன்றி வணக்கம். திருப்பொன்னூசல் பட்டம்மாள் படிங்க கடைசி பாட்டு செங்கு உழவு சோலை. பாட்டுங்களா படிக்கிறீங்களா? எடுத்துட்டேங்க ஐயா. பத்மாவதி அம்மா வாழ்த்து நேத்தே படிக்கிறோம் நாங்க. தயாரா இருக்க. அதுக்கு முன்னாடி திருக்கோயில் அடைப்பித்தல். திருக்கோயில் ராணி அம்மா படிக்கிறோம். நன்றிங்க ஐயா. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாய் நம. திருக்கதவம் அடைக்க. விடுமின் வெகுளை வேட்கை. விடுமீன் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தானோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போ சிவபுரத்தில் அணியார் கதவு
அது அடையோமே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். பத்மாவதி அம்மாவாங்க வாழ்த்து. சிவத்தின் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநக, பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி, நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடையார்கள் வினை தீர்த்து முகம் ஒன்றே, குன்றுவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புரிந்த வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பெருமாள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு நியாவிய நீர்மேலி வேணியல் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்க அந்தனர் வானவராணினம், வீழ்க தன் புலல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே. சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே. சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மற்றொன்னையாவது நமச்சிவாய்கள். இன்றைய நிகழ்ச்சியில அந்த இலிங்க புராண திருத்திருந்தொகை படை மூலமாக ஆடி மாசம் முடிஞ்சு இன்னைக்கு ஆவணி 1ஆம் நாள் அந்த பதிகத்தின் மூலமாக அண்ணாமலையை வலம் வந்தோம். அதனால திருமுறை ஓசைக்கு நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். திருவடி வணக்கம். சிவாயம். திருச்சிட்டம் தில்லையம்பலம். ஏதோ பாடம் சொன்னீங்களே, இப்ப பாடுங்க. இப்ப பாடுங்க. பிரதோஷம் ஐயா, சனி பிரதோஷம் இன்னைக்கு. பிரதோஷம் ஐயா. ஐயா அதான் ஜன்சீன் ஐயா. நீங்க இதுல ஒரு பாட்டு சொன்னீங்களே, எந்த ஏறுகந்தேரின்னு, 8வது பாட்டுல. ஏறுகந்தேரின்றது அப்போ பிரதோஷம் கரெக்டா வருது சொல்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க மாமா. இருங்கம்மா. யுவஸ்ரீ இருக்கீங்களா? நல்ல மைக் பக்கத்துல வச்சுங்க. ஒரே பாட்டு திருவண்ணாமலை பதிகம் பாடுங்க பாக்கலாம். பூவார் மலர் கொண்டு. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு பாக்கலாம். நீங்க சொன்ன எப்படி? ஐயா ராஜசேகர் ஐயா, மைக் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. மைக்க பக்கத்துல வச்சிருங்க சாமி. ஹெட்போன் வேணா சாமி. ஹெட்போன் இல்லைங்க ஐயா, மைக்ல தான் பாடுறான். மைக் ஆன் பண்ணி போன் பக்கத்துல, அந்த வாய் பக்கத்துல வச்சிருங்க, அந்த பேசுற இடத்துல. வெரி குட். வினயாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாது இருப்பதும் முன் தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதோம் நாமடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திரு நீலகண்டம்.
வாழ்க வாழ்க. அவ்வினைக்கு இல்லாத போதினும் நெஞ்சகம் ஐந்து நிலை மின்னால் தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று நெஞ்சகமைந்து. வாழ்க வாழ்க. கொஞ்சலும் கொஞ்சம் அஞ்செழுத்து பதிகம். அப்புறம் வேற நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம். அடி ஐயா சிறப்பா பாடினார் குழந்தை. வாழ்க நல்லது. வாழ்க. நன்றி ராஜசேகர் ஐயா. குழந்தைய வந்து தயார் பண்ணுங்க. அந்த பதிகத்துல ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ராஜா கிட்ட சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரி. அண்ணாமலை அந்த பாட்டு பதிகம் போய் கேட்டாருங்களா ஐயா? ஐயா கேட்டாரு. பாடுங்க பாடிட்டோம். பாடுங்க. அவன் ஒரே ஒரு மைக்கு வந்து ஐயா நாளைக்கு அந்த செங்கனானும் பிரமனும் 95வது பதிகத்துல 5ஆம் திருமுறை 95 அந்த 10வது பாட்டை பயிற்சி பண்ணி நாளைக்கு எல்லாரும் படிக்க சொல்ல பாப்பா படிக்க சொல்ல. அவ்வளவுதான். பிரமனும் தம்முடைய திருவண்ணாமலை பதிகம். 5 95 10. நன்றிங்க ஐயா. நிறைய செஞ்சுக்கலாமா ராஜசேகர் ஐயா? நிறைய செஞ்சாச்சு. நன்றி நன்றி நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டு வந்து 5 91 11வது பாடல் செங்கனான பிறகு 16வது பாட்டு. அந்த